ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்கக்கூடிய ஒன்று உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ தாங்க. நம்மளோட சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் முதலடியாக வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்துலேயே பெல் ஐக்கன் இருக்கும், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படின்னு வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் இருக்கீங்க. நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்கக்கூடிய ஒன்று இந்த டிசி பவர் சப்ளை அண்ட் பூட்டிங் கேபிள் இது வந்து எப்படி வேலை செய்யுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஓகே, நீங்கள் வந்து ஒரு மொபைல் மெக்கானிக் அப்படின்னா மொபைல் சர்வீஸ்லாம் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு மொபைல் எந்த கண்டிஷனில் இருக்குது, அது எந்த இடத்துல ஃபால்ட் இருக்குது அப்படின்றத உங்களுக்கு கரெக்டாக எடுத்து கொடுக்கக்கூடிய ஒன்று இந்த மிஷினை. இது வந்து M1 M2 M3 அப்படிங்கிற ஒரு 4 சேனல் இருக்குது. நான் வந்து 4.2 அப்படிங்கிற ஒரு வோல்டேஜை வந்து செட் பண்ணியிருக்கேன். ஏன் அப்படின்னா நமக்கு 4 வோல்டேஜ் இருந்தாலே உங்களுக்கு மினிமம் சின்ன ஃபோனு பெரிய ஃபோன் எல்லாமே வந்து ஓகே ஆகிடும். நான் வந்து 4.2 வச்சுருக்கேன். இதில் அந்த சேனல் செட் பண்ணி நீங்கள் வந்து வச்சுக்க முடியும். அதே மாதிரி 2 ஆம்ப் இந்தாண்ட இருக்குது பாருங்கள், 2000, அதாவது 2.000 இருக்குது பாருங்கள். இது வந்து அந்த ரீடிங்கை மாற்றக்கூடிய ஒன்று. இது நீங்கள் லெஃப்ட் ரைட்டு மாற்றிக்கலாம். வோல்டேஜ் செட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அதை அழுத்திட்டு நீங்கள் லெஃப்ட் ரைட் வச்சு பண்ணிக்கணும். 2 ஆம்பு ஏன் வைக்கிறோம் அப்படின்னா கட்டாயம் 2 ஆம்பாவது வேணும். இப்போ நீங்கள் மொபைல் சார்ஜ் போட்டாலே நம்ம ரீடிங்கில் 1.4 ஆம்பு, 1.7 ஆம்பு, 2.3 ஆம்பு அப்படின்லாம் இருக்கும். 2 ஆம்ப் இருக்கிறது அப்படின்னா கட்டாயம் ஓகே தான். அது வந்து நம்ம வந்து ஆன் பண்ணுறது. இப்போ எல்லாமே அந்த ஆம்ப் 0 ஆகிடுச்சு பாருங்கள். ஆம்ப் வந்து 0 ஆகிடுச்சு. க்ரீன் லைட்டில் இந்த இடத்துல உங்களுக்கு மொபைலோட ஆம்ப் வந்து காட்டும். மேலே வோல்டேஜ் 200, 300, 400ன்னு காட்டும். அதை வச்சு காமிக்கிறேன். இது வந்து இந்த பிராண்டிங்லேருந்து வர்றது நமக்கு 5000 கிட்ட வருது. இந்த பூட்டிங் கேபிள் மெக்கானிக் அப்படின்னு வந்து போட்டு பூட்டிங் கேபிள் போட்டிங்கன்னா அது உங்களுக்கு 1000 கிட்ட வரும். இந்த மிஷின் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒரு பேசிக்கில் இருந்து ஒரு அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னாலும் நல்ல ஒரு பெனிஃபிட் இருக்குது. இப்போ ஆஃபில் தான் இருக்குது, அதையும் பார்த்துக்கோங்க. மேக்ஸிமம் இதை நீங்கள் கரெக்டான ஒரு மெக்கானிக் அப்படின்னா எல்லாருமே கையில் வச்சுருப்பாங்க. சில பேசிக்காக பார்க்குறேன், சும்மா காம்போ அல்லது பேட்ரி இந்த மாதிரிலாம் வந்து அது மட்டும்தான், வேறு எதுவும் தெரியாது அப்படின்னா நம்ம இதெல்லாம் வாங்கணும்னு அவசியம் இல்லை. கடை வச்சுருக்கீங்கன்னா கட்டாயம் வாங்க. வீட்டிலேருந்து பண்ணுறீங்க அப்படின்னா வாங்க வேண்டாம். ஏன்னா இது முதல் போட்டிங்க அப்படின்னா என்றைக்காக தான் யூஸ் ஆகும். தினத்தனை யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா வாங்கிக்கோங்க. இது உங்களுக்கு எப்படி ஒர்க் ஆகுதுன்னு அப்படின்னு காட்டுறேன். என்கிட்ட அந்த ஃபோன் இருக்குது, பேட்ரி வந்து போயிடுச்சு. இதை வந்து ப்ளஸ் மைனஸ் கரெக்டாக வைக்கணும், இல்லை அப்படின்னா ஷார்ட் ஆகிரும். இப்போ தான் ஆன் பண்ணுறேன் பாருங்கள், ஆன் பண்ணி ஆகிடுச்சு. பேட்ரி எல்லாமே இந்த இதை செய்து பாருங்கள். பேட்ரி அதாவது இந்த மிஷின் தான் பேட்ரி. இப்போ ஃபோனுக்கு எந்த கண்டிஷனில் இருக்குதுன்னு பாருங்கள். 1 ஆம்பு கிட்ட இழுக்குது. இன்னும் உங்களுக்கு இது உள்ளே போயிடுச்சு அப்படின்னா 400, 500, 800 இப்படி போகும். அப்படி அதில் இடையில எங்கேயா ஸ்டிக்கிட்டு இருக்குது அப்படின்னா சரிபட்டு வராது. ஃபோன் வந்து ஏதாவது ஒரு ஐசி ஃபால்ட்டாக இருக்கும். அது எந்த வோல்டேஜ்னு வச்சு நம்ம அந்த பவர் ஐசியா அல்லது சிபியூவா என்ன அப்படின்றத கண்டுபிடிக்கலாம். இந்த மாதிரி வீடியோக்கள் வேணும் அப்படின்னா நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் இருக்கும், ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படின்னு வச்சுக்கோங்க. நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். நீங்களும் பார்க்க முடியும். அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.